இன்னும் அண்ணாமலை என்னை வந்து கட்சியே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இந்த சவுக்கு சங்கருக்கு அசைன்மெண்ட் கொடுத்தது யாருன்னு எனக்கு தெரியல. போற பக்கம் எல்லாம் வந்து அண்ணாமலை என்னை பத்தி கதறிட்டு இருக்க. சரி, ஓகே, அது வந்து உங்க பிரச்சனை. என்ன சொல்ற, 700 கோடியை சுருட்டிட்டாரு, 700 கோடியை வசூல் பண்ணிட்டாரு, அதனால பாரதிய ஜனதா வந்து அவரை மிரட்டிட்டு இருக்கு, அவர் புடியில மாட்டிச்சு அப்படின்ற. 700 கோடி எப்படி வாங்கியிருக்கிறாரு? கையில வாங்கினாரா, அக்கௌண்ட்ல வாங்கினாரா, என்ன ப்ரூஃப் இருக்கு? இந்த இன்கம் டேக்ஸ் உங்கள்கிட்ட தானே இருக்கு, புகார் கொடுத்து கண்டுபிடிங்க. பெங்களூர்ல வந்து நிறுவனம் ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற. ஒரு ரோட்ல பானிபூரி விற்கிறாங்கல்ல, அவங்களுக்கே சொந்தமா பில்டிங் இருக்கு, 2-3 பில்டிங் இருக்கு. அதெல்லாம் கூட விடுப்பா. யூடியூப்ல உட்காந்து பேசுற ஒருத்தனால டி நகர்ல ஆபீஸ் திறக்க முடியுதுன்னு சொன்னா, 8 வருஷம் ஐபிஎஸ் ஆபீசரா இருந்தவர்னால ஒரு கம்பெனி ஆரம்பிக்க முடியாதா? நீ சொல்றது என்னன்னா ஏதோ முறைகேடு பண்ணி ஆரம்பிச்சிட்டாருன்ற. முதல் வாட்டி எனக்கே அதை வீடியோ பார்க்கும்போது ஐயோ என்னடா இவ்வளவு பெரிய அலிகேஷன் வருதேன்ற மாதிரி தான் எனக்கே. இப்படி இருக்குன்னா பொதுமக்களுக்கு, பார்க்குற பாமர மக்களுக்கு அது என்ன சிந்தனை உருவாக்கும்? ஏதோ ஒரு தவறான வழியில தான் சம்பாரிச்சு இந்த தொழிலெல்லாம் பண்ணிட்டு இருக்காருங்கிற ஒரு எண்ணம் வருமா, வராதா? அப்படி ஒருவேளை நீ சொல்ற மாதிரி அவர் தவறான வழியில சம்பாதிச்சிருந்தா, இப்படி பொது வழியில அரசியலுக்கு இப்படி தைரியமா ஒவ்வொருத்தனையும் எடுத்து கேள்வி கேட்க முடியுமா? இல்ல ஓன்ட்டு அவ்வளவு ப்ரூஃப் இருக்குன்னு சொன்னா நடவடிக்கை எடு. யாருக்காக வேலை செய்யற நீ உக்காந்துக்கிட்டு எல்லா கட்சிக்காரனும் இதைத்தான் பண்ணணும், அதைத்தான் பண்ணணும், அவர் இப்படி செயல்படணும், இவர் ஸ்டாண்ட் எடுக்கணும், டேக் ஆஃப் ஆகல, இதை பத்தி பேசலாம், அதை பத்தி பேசுறேன்னு சொல்றதுக்கு நீ யாரியா? நீ யாரு? உன்னைய பத்தி எல்லாம் பேசவே கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எங்களுக்குன்னு அண்ணாமலையனோட ஃபாலோவர்ஸ்க்காக இருக்கட்டும், யாருக்குமே எல்லாருக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. உன்னை பற்றியெல்லாம் பேசி வந்து இது பண்ணணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை. ஆனால் இருந்தாலும் எங்களோட லீடரை பற்றி நீ பேசும்போது உனக்கு பதில் கொடுக்கணும்ல. நீ உக்காந்துக்கிட்டு எதை வேணாலும் வாய்க்கு வந்து அதை பேசிக்கிட்டு இருப்ப. நிறைய பேர் பாமர மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உன்னைய நம்பிட்டு இருக்காங்க ஒரு சிலர். அவங்களுக்காகத்தான் வந்து இப்போ இந்த பதில் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இல்லாட்டினா நாங்களும் உன்னை மதிக்கிறதே கிடையாது.